ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் என்றுதான் இந்த சாயப்பா சொல்வதை நம்பினால் ஒரு 2 நிமிடம் மட்டும் கேள். இன்று உனக்கு எந்த ஆறுதல் வார்த்தைகளும் சொல்லப் போவதில்லை. ஏன் தெரியுமா? ஷீரடியிலிருந்து உனக்கான ஒரு நல்ல செய்தி மட்டுமே தர வந்துள்ளேன் உன் இல்லத்திற்கு. இதோ உனக்கான நல்ல விடிவு காலம் காத்திருக்கிறது. அது ஒன்று போதும் அல்லவா? உனக்கான எல்லாமே நடக்கப் போகிறது. பின் எதற்கு உனக்கு ஆறுதல் வார்த்தைகள்? என் செல்ல பிள்ளை, நீ தேம்பிக் கொண்டிருக்கும் உன் மனதை நான் தேற்றப் போவதும் இல்லை. ஏனென்றால் நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். நீ எங்கும் எதற்கும் காத்திருந்த அவசியமே இனி இல்லாமல் போகப் போகிறது. ஏனென்றால் நானே உன்கிட்ட வந்து உன் வேலையை முடித்து தர வந்திருக்கிறேன். அதுதான் சொன்னேன், உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் என்று. இதுவரை என் செல்லப்பிள்ளை நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் இனிமேல் தொடராது. உன் கர்ம வினைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து உன் வாழ்வில் பல அற்புதங்களும் பல நல்லதொரு நிகழ்வுகளும் நடக்க துவங்கிவிடும். நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து சேரப்போகிறது. நீ பார்க்கும் எந்த நல்லதொரு ஆச்சரியத்தையும் காண்பாய். கண் விழித்து எழுந்து நீ பார்க்கும் சமயத்தில் நடந்ததே நினைத்து வருந்தி அழுததெல்லாம் போதும். இனி நான் உனக்கு தரும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. மகிழ்ச்சியோடு தயாராக இரு. ஏனென்றால் வருகின்ற காலம் சர்வ நிச்சயமாக உனக்கு வசந்த காலம்தான். உனக்கு வேண்டியதையெல்லாம் இத்தனை நாள் என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா? சாயி சாயி என்று. இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கிறேன். சில நேரங்களில் என் செல்லப்பிள்ளை, சாயப்பா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று இனி என்னிடம் கேட்டாய் அல்லவா? இனி அதப்படி ஒன்றும் யோசிக்க அவசியமே இல்லை. உனக்கு வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும். மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே. உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா. என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. இதை உன் மனதில் ஆழமாக பதித்து வை. நீ நினைத்ததை விட மிக அழகாக உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். ஏனென்றால் இனி ஒவ்வொரு நாளும் உன் மனம் விரும்பிய அனைத்தும் உன் வாழ்வில் நடந்தேறும். நீ கனவில் கண்ட நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நீ எதிர்பார்த்த சந்தோஷ தருணங்களை சந்திக்கப் போகிறாய். நாளை என்பது இனி உனக்கானது என்பதே சர்வ நிச்சயம். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர்கள் எல்லாம் தெரிந்தது போல அழகாக ஜோடித்து பேசுவார்கள். இவ்வாறு உள்ள நபர்கள் பலரை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், நீ பார்த்திருக்கலாம் வாழ்க்கையில். அவ்வாறு பேசுவதற்கு காரணம் அவர்களுக்குள் ஒரு விளைவு என்றால் நீ நம்புவீர்களா? நான் சொல்லும் சில நபர்களை ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும் அவர்களுக்கு தெரிந்த சிறிய விஷயங்களை மிக பெரிதாக நினைத்து தனக்கு எல்லாம் தெரிந்தது போல வெளியே காட்டிக்கொள்வார்கள். ஒரு விஷயத்தை நாம் கற்க முயலும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு அதை பற்றி தெரிந்து கொண்டவுடன் இதுவே நமக்கு போதும் என நினைத்து அத்துடன் கற்பதை நிறுத்தி கொள்வது இந்த விளைவுக்கு காரணமாக இருக்கிறது. அதிக தன்னம்பிக்கை காரணமாக தவறான முடிவுகளை எடுப்பது, வாய்ப்புகளை இழப்புவது, உறவுகளை மோசமாக்கிக் கொள்வது என்ற போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆகவே எதையும் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நீ மற்றவரிடம் மரியாதையாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமானது, அவசியமாகும் வாழ்க்கைக்கு. பிறரை நாம் எவ்வாறு நடத்துகிறோம் என்பதே நம் குணத்தை வெளிக்காட்டுகிறது. ஆம் செல்லமே, நாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி, அதுவே நம்மிடம் திரும்ப வரும் என்பதை மறக்க வேண்டாம். வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்றை அடைய வேண்டும் என்ற லட்சியம் இருந்தது என்றால் முதலில் நாம் அடையப் போகும் விஷயத்தை முழுமனதாக நம்ப வேண்டும்.
புரிகிறதா? அந்த ஆழ்ந்த நம்பிக்கை தான் அடுத்த கட்டமாக நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் லட்சியத்தையும் நோக்கி நகரச் செய்யும். அதாவது தைரியம் எனப்படுவது வாழ்க்கையில் எதிர்வரும் இடர்களை எதிர்கொள்ளும் ஆற்றலாகும். ஆம் செல்லமே, உடல் வலிமை, மன உறுதி தைரியத்தின் அச்சாணிகளாகும். நேர்மையுடன் வாழ விரும்பும் ஒவ்வொரு தனிநபருக்கும் தைரியம் அவசியம் தேவையாகும். உண்மை அவர்களின் தைரியத்திற்கும் இன்னும் உறுதி சேர்க்கும். ஆகவே என் செல்லமே, தைரியத்தை உனக்குள் நிச்சயமாக கொண்டிரு. எப்படி என்றால், பஞ்சம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து எறும்பு சேமிப்பு செய்யாமல் இருந்ததில்லை. அதுபோலத்தான் பிறர் தரும்போது பெற்றுக்கொள்ளலாம் என்று தயங்கி நிற்கலாமா என்ன? சூறாவளி வரும்போது பார்த்து கொண்டு இருக்க முடியாது அல்லவா? போர் வீரராக நாமும் புறப்பட்டு சென்று விட்டால்தான் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதேபோல்தான் வாழ்க்கையில் யாராவது வந்து உன்னை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்க வேண்டாம், காத்திருக்கக்கூடாது. நீ தன்னந்தனியாக கிளம்பித்தான் சிகரத்திற்கு வந்து சேர வேண்டும். தன்னம்பிக்கையுடன் பயணத்தை ஆரம்பித்தால்தான் பாதி வெற்றி தான் கிடைக்கும். ஆம் செல்லமே, எப்பொழுதும் தன்னம்பிக்கையும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே. அதேபோல்தான் நீ எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தாலும் அதை அரை மனதோடு செயலை செய்தால் அது திருப்தியாக முடியாது. ஒரு சாதாரண வேலையாக இருந்தாலும் அதில் 100% உன்னுடைய உழைப்பை கொடுக்க முதலில் துணிந்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் அந்த உழைப்பில் நிறைவும் திருப்தியும் அதில் நிச்சயமாக கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். அந்த நிறைவும் திருப்தியுமே எதையும் செய்வனே செய்து முடித்துவிட வேண்டும் என்ற முழு நம்பிக்கையும் அளிக்கும். ஆகவே இந்த முருகப்பெருமான், இந்த சாயப்பா சேர்ந்து சொல்வதை கவனமாக கேள். அதேபோல்தான் தோல்வி என்பது இறைவனின் சோதனை. இந்த சோதனையை கடந்தால்தான் பரிசு கிடைக்கும். இப்போது நீ தோல்வியினை கடந்து விட்டாய். இனி நீ வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறாய். கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறுகிறாய் என் செல்லமே. கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாரமாக இருக்கலாம், அல்லது அது ஒரு நல்ல பாடத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம். அதை நீ சரியாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்துக் கொள்வோம் என்பது மிக மிக முக்கியம். ஆகவே உன் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கும். எனவே தான் நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது, உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அழித்துவிடு என்று. அது தந்த அனுபவங்களையும் பாடங்களையும் உன் மனதில் புதைத்துவிடு. மீண்டும் இந்த தவறுகள் உன் வாழ்வில் நடக்காமல் பார்த்துக்கொள் என் செல்லமே. இது உனக்கானது. உன் சாயப்பா கூறும் அறிவுரை. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.